எளிய மக்களின் பிள்ளைகள். புரட்சியாளர் அம்பேத்கர் சொல்றார், வரலாற்றில் நிராகரிக்கப்பட்ட இனத்தின் மக்கள் அவர்களே தமக்கான வரலாற்றை எழுதுவார்கள் என்று. நீண்ட நெடிய காலமாக வரலாற்றில் புறக்கணிக்கப்பட்ட இனத்தின் பிள்ளைகள். பாண்டிய நெடுஞ்செழியனது பாட்டன் அந்த மதுரை மண்ணை ஆண்டார் என்பதற்கு என்னடா வரலாறு இருக்குது? நாயக்கர்கள் எங்களை அடிமைப்படுத்தி ஆண்டார்கள் என்பதற்கு நினைவு சின்னமாக 500 ஆண்டுகளாக நாயக்கர் மகால் பாதுகாத்து வச்சிருக்கிறது இந்த நாடு, இந்த அரசு, இந்த அதிகாரம். என் பாட்டனை ஒருத்தன் செருப்பால் அடிச்சிடறான். அந்த செருப்பை 500 ஆண்டுகளா பத்திரமா பாதுகாத்து, இந்த செருப்பால தான் எங்க பாட்டனை அவன் அடிச்சான்னு ஒருத்தன் வச்சிருக்க முடியுமாடா? அது எவ்வளவு பெரிய அவமானகரமானதோ அது மாதிரிதான் அது. நாயக்கர்களுக்கு அது பெருமைக்குரிய நினைவு சின்னம், மான தமிழனுக்கு அது பெருத்த அவமான சின்னம். நாயக்கர் எங்களை அடிமைப்படுத்தி ஆண்டாருக்கு ஒரு மகால் இருக்குது. என் பாட்டன் பாண்டிய நெடுஞ்செழியன் ஆண்டாங்கிறதுக்கு ஒரு குட்டியச்சுவர் கூட இல்லையடா. எங்கடா என்னுடைய சுவடு? எவனடா மறைச்சது? பதில் உண்டா? சிலப்பதிகாரத்தில் அருமை பெரும்பாட்டன் இளங்கோவன் வடிச்சதுனால என் அப்பத்தா கண்ணகி நீதி கேட்டால் பாண்டிய நெடுஞ்செழியன் சபையில போது, ஓ பாண்டிய நம்ம பாட்டு ஆண்டிருக்காண்டா மதுரையே, அப்பதான் தெரியுது. இலக்கியம் தானடா எனக்கு சான்றா இருக்கு, ஒரு இலவும் இல்லையடா. அதனால என்ன முடிவு? என் தலைவன் சொன்னா நம்ம இனத்திற்கென்று வரலாறு இல்லையடா தம்பி. ஆனால் ஒரு இனம், அடிமைப்பட்ட தமிழர் என்கிற தேசிய இனம் தனது விடுதலைக்காக போராடி செத்தது என்ற வரலாறு அவர் நமக்கு வரட்டுமடா என்று சொன்னார். அவன் பிள்ளைகள் நாங்கள் சொல்றோம், போராடி செத்தது என்ற வரலாறு இல்லை, போராடி வென்றது என்ற வீர வரலாற்றை எழுதுகிற பிள்ளைகளாக நாங்கள் எழுந்து நிற்போம். அதனால் தான் வீர தமிழர் முன்னணி, வெல்வது ஒன்றே முதற்பணி, வீறு கொண்டு எழுவோம், வெற்றி கண்டு மகிழ்வோம் என்று பேசுறோம். இவன் நினைச்சிருக்காங்களா கோழி குண்டு அடிக்கிற சின்ன பசங்க?